ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் சகஜமாக பேச தேவையான வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ட்ராக் இழு. இதுக்கான வாக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் அதை இழுக்க வேண்டி இருக்கும். யூ வில் ஹாவ் டு ட்ராக் இட். யூ வில் ஹாவ் டு ட்ராக் இட். யூனா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. வில் ஹாவ் டு ட்ராக்னா இழுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா அதை. யூ வில் ஹாவ் டு ட்ராக் இட். சிப்னா பார்த்தீங்கன்னா உறிஞ்சி பருகு, உறிஞ்சி குடி அப்படின்னு அர்த்தம் தருது. சூடான காப்பியை அவன் உறிஞ்சி பருகினான். ஹீ சிப்டு த ஹாட் காஃபி. ஹீ சிப்டு த ஹாட் காஃபி. ஈனா அவன், சிப்டுனா பார்த்தீங்கன்னா உறிஞ்சி குடி அப்படின்னு அர்த்தம் தருது. ஹீ சிப்டு த ஹாட் காஃபி. கன்சிடர் நன்கு சிந்தி அப்படின்னு அர்த்தம் தருது. இதுக்கான வாக்கியம் பார்த்தீங்கன்னா, விடுமுறைக்கு கேரளா செல்வது குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். We are considering going to Kerala for our holidays. வீணா நாங்கள், கன்சிடரிங்னா சிந்தித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் தருது. ஆர்னா இருக்கிறோம். ஃபார்னா காக அப்படின்னு அர்த்தம் தருது. ஹாலிடேஸ்னா விடுமுறை நாட்கள். We are considering going to Kerala for our holidays. பை வாங்கு அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் கடையில் என்ன வாங்கினாள்? வாட் டிட் ஷி பை அட் த ஷாப். வாட் டிட் ஷி பை அட் த ஷாப். வாட்னா என்ன, ஷீனா அவள், டிட் ப்ளஸ் பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கினாள் அப்படின்னு அர்த்தம் தருது. அட் த ஷாப்னா கடையில். வாட் டிட் ஷி பை அட் த ஷாப். சூனா மெல் அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் எதையோ மென்னிட்டு மென்று கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் chewing something. She is chewing something. ஷீனா அவள், ஈஸ்னா இருக்கிறாள், chewingனா மென்று கொண்டு அப்படின்னு அர்த்தம் தருது. சம்திங்னா எதையோ. She is chewing something. calculate கணக்கிடு. calculate கணக்கிடு. பயணத்திற்கான செலவை அவர் கணக்கிட்டார். கணக்கிட்டார் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு calculateன்ற வேர்டு வரும். He calculated the cost of the trip. He calculated the cost of the trip. ஹீனா அவர், கால்குலேட்டர்னா கணக்கிட்டார், காஸ்ட்னா செலவு அப்படின்னு அர்த்தம் தருது. ஆஃப்னா உடைய, ட்ரிப்னா பயணம். ஹி கால்குலேட்டட் த காஸ்ட் ஆஃப் த ட்ரிப். சர்ச் தேடு அப்படின்னு அர்த்தம் தருது. சாவியை அவள் அவளுடைய பேக்கெட்டுகளில் தேடினாள். தேடு இருக்கு இல்லைங்களா, தேடினாள், அந்த இடத்துல தான் உங்களுக்கு சர்ச்ன்ற வேர்டு வரும். ஷீ சர்ச் ஹர் பேக்கெட்ஸ் ஃபார் த கீ. ஷீனா அவள், சர்ச்னா தேடினாள், ஹர்னா அவளுடைய, ஃபார் காக, கீனா சாவி. ஷீ சர்ச் ஹர் பேக்கெட்ஸ் ஃபார் த கீ. ஃபாஸ்ட்னா வேகமாக. எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக நடக்கவும். வாக் as fast as possible. வாக் as fast as possible. யூஸ்ஃபுல் பயனுள்ள. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பயனுள்ள யோசனைகள் இருக்குது. தட் புக் கண்டைன்ஸ் யூஸ்ஃபுல் ஐடியாஸ். தட்னா அந்த புக்னா புத்தகம், கண்டைன்ஸ்னா உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம் தருது. யூஸ்ஃபுல் பயனுள்ள, ஐடியாஸ்னா யோசனைகள். தட் புக் கண்டைன்ஸ் யூஸ்ஃபுல் ஐடியாஸ். கெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா யூகி அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் என்னிடம் என்ன சொன்னார் என்று யூகிக்கவும். Guess what he told me. Guess what he told me. Guessனா யூகிக்கவும், வாட்னா என்ன என்று, ஹீனா அவர், டோல்ட்னா சொன்னார், மீனா என்னிடம். Guess what he told me. How long எவ்வளவு நேரம். அங்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும். How long will it take to get there. How long will it take to get there. How longனா எவ்வளவு நேரம், இட்னா அது, வில் டேக்னா எடுக்கும், ஆகும் அப்படின்னு அர்த்தம் தருது. டு கெட்னா செல்ல, தேர்னா அங்கே. ஹவு லாங் வில் இட் டேக் டு கெட் தேர். எக்ஸ்பிளைன் விளக்கு. நான் அவளுக்கு விதிகளை விளக்கினேன். ஐ எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் டு ஹர். ஐ எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் டு ஹர். ஐனா நான், எக்ஸ்பிளைன்னா விளக்கினேன், ரூல்ஸ்னா விதிகள், டு ஹர்னா அவளிடம், அவளுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ எக்ஸ்பிளைன்ட் த ரூல்ஸ் டு ஹர். டின்னர்னா இரவு உணவு.
அவர் இரவு உணவு சமைத்தாரா? Did he cook dinner? Did he cook dinner? have won-னா பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். He have won the match. He have won the match. He-னா வந்து அவர், have won-னா வந்து வெற்றி பெற்றிருக்காரு, மேட்ச்னா வந்து போட்டி. Every day தினமும். நான் தினமும் சாக்லேட் சாப்பிடுகிறேன். I eat chocolate every day. I eat chocolate every day. Sometimes சில நேரங்கள்ல. அவள் சில நேரங்களில் தன் சாவியை வந்து மறந்துடுறா. She sometimes forgets her keys. She sometimes forgets her keys. ஷீனா வந்து அவள், சம்டைம்ஸ்னா வந்து சில நேரங்களில், ஃபர்கெட்ஸ்னா வந்து மறக்கிறா அப்படின்னு அர்த்தம் தருது. ஹர்னா அவளுடைய, கீஸ்னா வந்து சாவிகள். She sometimes forgets her keys. Dan விட. என்னால் அவரை விட வேகமாக ஓட முடியும். I can run faster than him. I can run faster than him. ஐனா வந்து என்னால், கேன் ரன்னா வந்து ஓட முடியும், ஃபாஸ்டர்னா வந்து வேகமாக, தேன்னா வந்து விட, ஹிம்னா வந்து அவனை, அவரை அப்படின்னு அர்த்தம் தருது. I can run faster than him. ரெடி தயாராக. விருந்துக்கு எல்லாம் தயாராக இருந்தது. Everything was ready for the party. Everything was ready for the party. Everythingனா எல்லாம், was readyனா வந்து தயாராக இருந்தது, பார்ட்டினா வந்து விருந்து. Everything was ready for the party. Mine என்னுடையது. இது என்னுடையது. This is mine. This is mine. Carefully கவனமாக. ஜாடியை வந்து கவனமாக திறக்கவும். Open the jar carefully. Open the jar carefully. Opened திறந்தோம் அப்படின்னு அர்த்தம் தருது. நானும் என் மகனும் எல்லா பரிசுகளையும் திறந்தோம். My son and I opened all the gifts. My son and I opened all the gifts. Giftsனா வந்து பரிசுகள் அப்படின்னு அர்த்தம் தருது. No தெரியும். எனக்கு பதில் தெரியும். I know the answer. I know the answer. Explained விளக்கினார். அவர் அதை எனக்கு விளக்கினார். He explained it to me. He explained it to me. He-னா வந்து அவர், explained வந்து விளக்கினார், it-னா வந்து அதை, to me-னா வந்து எனக்கு, என்னிடம் அப்படின்னு அர்த்தம் தருது. He explained it to me. பார்க்னா வந்து பூங்கா அப்படின்னு அர்த்தம் தருது. பூங்காவில் வந்து நான் காத்து கொண்டு இருந்தேன். I was waiting at the park. I was waiting at the park. ஐனா வந்து நான், வாஸ்னா வந்து இருந்தேன், வெயிட்டிங்னா வந்து காத்து கொண்டு, பார்க்னா வந்து பூங்கா. I was waiting at the park. Both of us நாங்கள் இருவரும். நாங்கள் இருவரும் மாலை சுமார் 4 மணிக்கு வந்துடுவோம். Both of us will reach around 4 p.m. Both of us will reach around 4 p.m. Both of usனா வந்து நாங்கள் இருவரும் அப்படி அர்த்தம் தருது. will reachனா வந்து வந்துடுவோம். அரௌண்ட்னா வந்து கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம் தருது. Both of us will reach around 4 p.m. Here இங்கே. என் நண்பர்கள் இங்கு வருகிறார்கள். My friends are coming here. My friends are coming here. My friends வந்து என்னுடைய நண்பர்கள், are coming வந்து வராங்க அப்படின்னு அர்த்தம் தருது. Yesterday morning நேற்று காலை அப்படின்னு அர்த்தம் தருது. நேற்று காலை மழை பெய்தது. It rained yesterday morning. It rained yesterday morning. Rumor வதந்தி. அதை வந்து புறக்கணிங்க, அது ஒரு வதந்தி மட்டுமே. Ignore it. It is only a rumor. Ignore it. It is only a rumor. Ignoreனா வந்து புறக்கணி அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை, ஒன்லினா மட்டுமே அப்படின்னு அர்த்தம் தருது. ரூமர்னா வதந்தி. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.